ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டாக இந்த ஏலியன் ரெப்டைல்ஸு அதுக்கப்புறம் இப்போ வந்தாங்களே இந்த ட்ரம்ப் கூட 3 பேர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி நம்மளை விட 7 அடி இருப்பாங்க, நம்மளை விட இன்டெலிஜென்ட்டான பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃபோட்டோவை காமிச்சது. செகண்ட் பேட்ச் ஆஃப் ஃபைல்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஏலியன் டைப்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த ரெப்டைல்ஸ் பற்றி ஜாஸ்தியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு லீடர்ஸ், செலிபிரிட்டிஸ் அவங்கள வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டோம், இல்லை அவங்கள மூலியமா நம்ம வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இப்போ ரீசெண்டா டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெப்டைல்ஸ் கதை, இந்த மித்து வந்து எப்படி உருவாச்சு, யாருனால உருவாச்சு, இந்த ரெப்டைல்ஸ் என்னெல்லாம் பண்ணும், இது வந்துட்டு மித்தா இல்ல உண்மையா, அப்படி உண்மையா இருந்தால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இந்த ரெப்டைல் வந்துட்டு எப்படி உருவாச்சு, யாருனால இந்த விஷயம், இந்த ரெப்டைல் வந்துட்டு ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்துட்டு சொல்றாங்க. யாருன்னா டேவிட் இக்கின்னு சொல்லி ஒரு பர்சன். அப்போ 1999ல ஒரு ஸ்போர்ட் பாட்காஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த 1999லயே இவர் வந்துட்டு ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்றாரு. என்னன்னா தி பிக்கஸ்ட் சீக்ரெட்னு சொல்லி ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. அந்த புக்ல என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஹியூமனிட்டியை வந்து சீக்ரெட்டா சேஃப் ஷிஃப்டிங் ரெப்டைலியன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அனதர் டைமென்ஷன்ல இருந்து வந்த கிரியேச்சர்ஸ், அதாவது இந்த ரெப்டைலியன்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் பவர்ஃபுல் பீப்புள் கூட கனெக்ட் ஆகி நம்ம உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதா இவர் வந்து அந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை வந்து நிறைய பேர் ஏத்துக்கல. அப்போ வந்துட்டு இது சும்மா பொய், மித்து அப்படின்னு சொல்லி இதை ஏத்துக்கவே இல்லை. ஆனா சில பேர் வந்துட்டு இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால நம்ப ஆரம்பிச்சாங்கன்னு நான் போக போக சொல்றேன். டைம் ஆக இவரோட புக் வந்துட்டு நிறைய இடத்துல, நிறைய கண்ட்ரீஸ்ல இன்டர்வியூ பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்ல போட ஆரம்பிச்சாங்க. இந்த ரெப்டைலியன் தியரி வந்து இந்த புக்கு மூலியமா குளோபல் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த இன்டர்நெட் வந்துச்சு. இந்த சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அதெல்லாம் வந்துச்சு இல்லையா, ட்விட்டர் எல்லாமே புதுசாக வந்துச்சு. அப்போ வந்துட்டு இந்த பிரசிடென்ட் பேசுறது, பாடுறவங்கலாம் வந்துட்டு இந்த கட் பண்ணி இதாக போடுவாங்க, யூடியூப்ல இதெல்லாம் போடுவாங்க இல்லையா. அப்படி போடும்போது அந்த ரெப்டைலியன்ஸ் மாதிரி ஷேப் ஷிஃப்ட் ஆகிறத சில இடத்துல அந்த கேமரால கேப்சர் ஆயிருக்கு. இந்த கண்ணு மாறுற மாதிரி கேப்சர் ஆயிருக்கும். பாடும்போது சில பேத்துக்கு அந்த அப்படியே கண்ணு மாறி இருக்கும், அப்படியே ஷேப் ஷிஃப்டா அந்த திடீர்னு ஒரு இடத்துல இருந்து திடீர்னு கிளிச் ஆன மாதிரி மாறுவாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த சோசியல் மீடியாலாம் அதிகமாக பூம் ஆனதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் பண்ண புக்கு ரெப்டைலியன்ஸு, இந்த தியரி எல்லாம் உண்மைதான் போல, உண்மையாலுமே மனிதர்கள் மேலேயே ஷேப் ஷிஃப்டிங் உருவெடுத்துட்டு அவங்க சுத்திட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிச். வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த எரர்ஸ் எல்லாம் நடக்கும், அந்த கிளிச்சஸ் எல்லாம் நடக்குமாமா. அப்புறம் கேமராவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேமரா லென்ஸ்க்கு நேராக லைட் ஏதாச்சும் வந்தாலும் அப்படி கிளிச் ஆகும்னு சொல்றாங்க. அதை சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு பீப்புள்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை எடுத்துக்கிறாங்க. ரெப்டைலியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரெப்டைலியன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி ஷேப் ஷிஃப்ட் ஆகிறது இன்னும் ரெக்கார்ட் பண்ணப்படல. அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இன்னுமே வெரிஃபை பண்ணப்படல. அதனால ரெப்டைலியன்ஸ் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃபைல்ஸ், செகண்ட் பேட்ச் ஆஃப் ஃபைல்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேபி வந்துட்டு ரெப்டைலியன்ஸ் உண்மை போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரெப்டைலியன்ஸ் இருந்ததுக்கான தடயம், அதாவது இப்போ டைனோசர் இருந்துச்சு இல்லையா, டைனோசர் இருந்தப்ப அதோட காலடி தடம், அதோட கார்பன் சப்டன்ஸ், டிஎன்ஏ அதெல்லாம் வந்துட்டு எடுத்தாங்க. மனுஷங்க உருவானதுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்தோம். அந்த மாதிரி மனிதனை போலவே இருக்க ரெப்டைலியனோட கார்பனோ டிஎன்ஏவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த ரெப்டைலியன்ஸ் வந்து உண்மையாகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த ரெப்டைலியன் தியரி வந்துட்டு ஒரு ஜென்ரலாவே ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். ஒரு வேளை இருக்கலாமோ, ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தியரி மட்டும்தான், உண்மையா எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். சரி, இப்போ இந்த தியரி எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ சப்போஸ் ரெப்டைலியன் ஒரு வேளை இருந்தா அந்த ரெப்டைலியன்ஸ் நம்மளை என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, நம்மளோட உருவத்தை அப்படியே அப்படியே மாத்திக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷன்ஸை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பீப்புள்ஸ்க்கு பின்னாடி இருந்து அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியோ இல்லை அவங்கள மாதிரியே அது உருவாகி அவங்களோட இடத்துல ரெப்டைலியன்ஸ் இருக்கோ அப்படின்னு
நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஏன்சியன் மித்ஸ்லாம் நான் தேடி பார்த்தேன். அதுல தேடி பார்க்கும்போது நம்ம இந்தியன் சைட்ல வந்துட்டு காடை வர்ஷிப் பண்ணுவோம். சர்பென்ட் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்பென்ட் காட்ஸ்னா நம்ம நாக தெய்வம் வர்ஷிப் பண்ணுவோம், கும்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மட்டும் இல்லாம வெளிநாட்டுல, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்கெல்லாமே வந்துட்டு இந்த ஃபெதர் வச்ச சர்பென்ட் காட்ஸ் வந்து அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்களாமா. அனிமல்ஸ் அப்பியரன்ஸ்ல காட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சர்பென்ட் காட்ஸையும் இந்த ரெப்டைலியன் தியரியும் கம்பேர் பண்ணி ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃபைனலாக சொல்லிக்கிறேன், கன்ஃபர்ம்டு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே கைஸ், உங்களுக்கு என்ன தோணுது? ரெப்டைலியன்ஸ் இருக்கா இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேன். ரெப்டைலியன்ஸ் வந்துட்டு இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒருத்தங்க வந்து அலிகேஷன் வச்சாங்க, இப்படி மைனஸை வந்து கூட்டிகிட்டு போய் இப்படியெல்லாம் தனி ஐலண்டில் வந்து தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க அலிகேஷன் வச்சாங்க. அவங்க காணாமையே போயிட்டாங்க. அந்த அட்ரலின்காக குழந்தைகளோட பிளட் எடுத்தது, மூஞ்சியில் ஒரு இடத்துல மட்டும் அடி வாங்கிக்கிறது, அந்த அட்ரலின்காக அடி வாங்கிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எதை நம்ப வேண்டாம்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஏலியன் ஃபைல்ஸ், ஏலியன் பேட்ச் ஃபைல்ஸாக இருக்கட்டும், அந்த யூஎஃப்ஓ அதையுமே பார்த்தீங்கன்னா கிளிச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ அதை நம்புறதா இல்லை நம்ப வேண்டாமா? எது ஏஐ வீடியோ, எது ஏஐ ஃபோட்டோ, எது ஒரிஜினல் ஃபோட்டோ, ஒன்றுமே தெரில இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து நார்மலாக சொல்ல போனால் நம்பிக்கை இல்லைங்க. அது உண்மையாலுமே அது பைத்தியம்னு நினச்சிப்பாங்க. இல்லை ரெப்டைலியன்ஸ் எல்லாம் உண்மைன்னு சொன்னால் யாரா அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ஏலியன் பேட்ச் ஃபைல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவுமே சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன் எல்லாமே. ஒருவேளை இது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். இப்போ ரிலீஸ் பண்ண ஏலியன் ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்சா இருக்கட்டும், செகண்ட் பேட்சா இருக்கட்டும், ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க சைடில் என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியல. அண்ட் இன்னொன்று, கோவிட், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து கோவிடை பற்றி பேசி அஃபெக்ட் ஆகிருக்கும். நமக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பேசி அது நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்க பண்ணுற விஷயமா தான் இருக்கும். அப்போ அதான் சொல்கிறேனே, எதை நம்புறதுன்னு ஒரு மயிரும் தெரில, ஒன்றுமே தெரில. ஓகே கைஸ், உங்களோட தாட்ஸை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, உடம்ப பார்த்துக்கங்க, பத்திரமா இருங்க. பாய்.